வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு ரொம்ப ஈஸியா வேகமா பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக் ரெசிபி பார்க்க போறோம். ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல இருக்கு, அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு தடவை சாப்பிட்டாலே திரும்ப திரும்ப செஞ்சு சாப்பிடணுன்ற அளவுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் போட்டு ஹீட் பண்ணிருக்கேன். அதுல ஒரு கப் திக்கான அவல் சேர்த்துட்டு மிதமான தீயில வச்சு 2 நிமிஷத்துக்கு வறுக்கணும். அவள் நல்லா மொறுமொறுன்னு வறுபட்டிருக்கு. இந்த அளவு வறுத்தாதான் நம்ம பவுடர் பண்ணும்போது அது பவுடர் ஆகும். இதை உடனே வேறொரு பிளேட்டுக்கு மாத்தி ஆற விட்டுறணும். இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட ஈரமே இல்லாத மிக்ஸி ஜாருக்கு மாத்திக்கலாம். மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. இதை நைஸ் ரவா பதத்துக்கு அரைச்சுக்கலாம். ஒரு கப் அவல் எடுத்தோம், அதுக்கு 3/4 கப் அளவுக்கு பொடித்த வெல்லம் இதுல சேர்க்கலாம். இதுல 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த வெல்லத்தை நல்லா கரைய விட்டுருங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இத இந்த பேன்ல வடிகட்டி வெள்ளை தண்ணி கொதிச்சதும் ஸ்டவோட தீய குறைச்சிட்டு நம்ம அரைச்ச அவல் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமா தூவுன மாதிரி சேர்க்கணும். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்தாதான் நமக்கு கட்டிப்படாம இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்ததுனால கட்டிகளே இல்ல பாருங்க. ஒருவேளை கட்டிகள் இருந்தா இந்த மாதிரி நல்லா பிரஸ் பண்ணி விட்டுருங்க. இது கொஞ்சம் திக்காய் வரட்டும். வெள்ளைக்கரைசல் எல்லாம் இழுத்து கொஞ்சம் திக்காய் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ்ல இதுல 1/2 கப் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர், ரெண்டையும் சேர்த்துட்டு ஸ்டவ் சிம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இதுல 2 டீஸ்பூன் நெய் சேர்க்கிறேன். நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா இத ஒரு பிளேட்டுக்கு மாத்தி நல்லா ஆற விட்டுறலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இத ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சிடணும். இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு கையில லைட்டா நெய்ய தொட்டுட்டு இதுல கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து லெமன் சைஸ்க்கு நம்ம பால்ஸ் மாதிரி உருட்டி வச்சிடலாம். ஒரு ஸ்ட்ரீமர்ல வாழை இலை போட்டு லைட்டா அதுல நெய் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன். ரெடி பண்ணிட்டு இந்த ஸ்ட்ரீமர்ல வச்சுட்டு மீதி உள்ளதையும் இதே மாதிரி லெமன் சைஸ்க்கு உருட்டி வச்சிடலாம். எல்லா மாவையும் பால்ஸ் மாதிரி ஒட்டியாச்சு. அடுத்து இத ஆவியில வேக வைக்க போறோம். இட்லி பாத்திரத்துல தண்ணி விட்டு நல்லா கொதிச்சிட்டு இருக்கு. இந்த பிளேட்டை வச்சுட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இந்த கொழுக்கட்டை வெந்து வர்றதுக்கு 7ல இருந்து 8 நிமிஷம் ஆகும். ஏழு நிமிஷம் ஆச்சு. கொழுக்கட்டை எல்லாம் நல்லா சாஃப்டா வெந்துருச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸை சொல்லுங்க. இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.